முருகையன் சார் வணக்கம் சார். பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம், பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு பக்கம், இப்படி இவங்க எல்லாம் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவர்கள் உதாரணமாக காட்டுவது என்ன அப்படின்னா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணுதான் அது, அதை கொஞ்சம் நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்ட்டு. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஒரு தர்ணாவை தொடங்கி இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா நாங்க இன்னும் இதை காலவரையற்ற போராட்டமா மாத்த போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. வழக்கமா டிஏ சங்கத்தினுடைய மாநில தலைவராக உட்காரக்கூடிய முருகன் சார் இன்னைக்கு என்ன ஜாக்டோ ஜியோனே போட்டுரு அப்படின்ட்டாருங்க சார். அதனால சார், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது ரொம்ப வீரியமாகாமல் பார்த்து கொள்வதற்கு இந்த அரசு முன்வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் 2001-2003 இருந்து ஓய்வு பெறுகிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தினுடைய அடிப்படையில பென்ஷன் ஓய்வூதியம் கொடுக்கவில்லை என்பது கடந்த 22 ஆண்டு காலமாக நாம் சந்தித்து வருகிற மிக ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. சரி, ஏனென்றால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் பணிக்காலத்திலே கவர்மெண்ட் சர்வெண்ட், தட் இஸ் ஊழியர்கள், 24 மணி நேரமும் அரசுக்கு பணி செய்யக்கூடிய, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏறத்தாழ 34-35 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெறுகிற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம், அதனாலதான் அரசாங்க உத்தியோகம், அரக்காசு உத்தியோகமா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு ஏன் சொல்றோம்னா, முதுமையில ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு சமூக பாதுகாப்பு கிடைச்சது, முதுமையில ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சது, வாழ்க்கைக்கான செலவு கிடைக்கிறது என்கிற அடிப்படையில தான் இந்த பென்ஷன் கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச இப்ப அண்மையில பார்த்தேன், ஒரு திருவாரூர்ல ஒரு நிலவள வங்கி ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தொகை இல்லை, தன்னுடைய மகனும் கைவிட்டு விட்டார்கள். ஆகவே அவருக்கு மாத்திரை மருந்து வாங்க முடியாம இறந்து போனார். அது குடும்பத்துல சொல்ற போது, ஒரு கௌரவமான அரசு பணியாற்றி ஓய்வு பெறுகிற போது ஓய்வூதியம் கிடைக்காத காரணத்தினாலே வாழ்க்கை செலவை, மருந்து செலவை கூட நம்ம ஈடுகட்ட முடியவில்லை என்பதற்காக ஒருத்தர் செத்து போறாருங்கிறது, இது ஒரு மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனா நீங்க ஒண்ணு கேட்டீங்க, 22 வருஷமா நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல கூட சந்தாஷீலா நாயக்க தலைமையில ஒரு குழு போட்டாங்க இந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பது குறித்து. ஆனா அந்த குழு கடைசி வரைக்கும் அதற்கு அறிக்கை கொடுக்கவே இல்லை. அதை பத்தியான அது கண்துடைப்பான ஒரு குழு தான், கண்துடைப்பான அந்த குழு நியமிக்கப்பட்டு அறிக்கையே சமர்ப்பிக்கப்படாமல் இருந்து விட்டது. அதற்கு பிறகு நம்முடைய இவருடைய ஓபிஎஸ் காலத்தில், இபிஎஸ் காலத்திலும் கூட 2000 ஸ்ரீதர் என்பவர் தலைமையில போட்டு அந்த அறிக்கை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனால் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு போராட்டத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசு. போராடுவருடைய கோரிக்கையில நியாயம் இருந்தால் பென்ஷன் கொடுத்துவிடும் என்கிற அடிப்படையில தான் இன்றைக்கு தீவிரமான போராட்டத்தை நம்முடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எடுத்திருக்கிறார்கள். இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு, நீங்க முதல்ல கேட்டது மாதிரி, இந்த 309 வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்குறுதியை தயாரிக்கிற போது சாதாரணமாக அந்த வாக்குறுதி தயாரிக்கப்படவில்லை. அதற்காக ஒரு குழுவை நியமித்து இந்த வாக்குறுதியை பரிசீலித்து ஒவ்வொரு வாக்குறுதியையும் அதை தேர்தல் வாக்குறுதியாக சேர்க்கிற பொழுது இந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் கொடுத்து அவர்களை கௌரவமாக, அரசுக்காக 24 மணி நேரமும் பணியாற்றியவர்களுக்கு கௌரவமாக வாழ வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை 2004 முதல் கொடுக்க வேண்டும், கொடுப்போம் என்று வாக்குறுதி தந்தார்கள். அதன் அடிப்படையிலே நிதி நெருக்கடியின் காரணமாக இன்னைக்கு 7 மாநிலங்கள் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி விட்டன. இன்னும் சொல்ல போனா, ஓய்வூதிய நிதி நண்பர்களுக்கு தெரியும், ஓய்வூதிய நிதி மற்றும் ஒழுங்காற்று வளர்ச்சி ஆணையம் அப்படி என்பது ஒன்றிய அரசினுடைய ஒரு ஆணையம், நிறுவனம். இன்றைக்கு இந்த 7 மாநிலங்களுமே இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களிடத்திலிருந்து பங்களிப்பாக பெற்ற தொகையை இந்த ஆணையத்துக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்திய பிறகு
அந்த தொகையை திருப்பி கேட்கிற போது ஒன்றிய அரசு திருப்பி தர மறுக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசு ஊழியர் ஆசிரியர்களிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை இந்த நிறுவனத்தில், இந்த ஆணையத்தில் செலுத்தவில்லை என்பதால் இந்த தொகையை தமிழ்நாடு அரசே தங்களிடத்திலே வைத்திருக்கிற காரணத்தினாலே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இருக்காது. ஆகவே இதற்காக ஒரு குழு நியமித்திருந்தாலும் கூட கொடுத்திருக்க வாக்குறுதியின் அடிப்படையிலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒரு ஆதரவு பெற்ற அரசுதான் இன்றைய அரசு. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொன்னால் அது மிகப்பெரிய பங்கெடுத்திருப்பவர்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தான் என்கிற அந்த தாய்மை உணர்வோடு தற்போது இருக்கிற முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலித்து விரைவிலே இந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த 14 லட்சம் ஊழியருக்கும் 2004 ஜனவரி அந்த மே மாசம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து விடுவார் என்கிற நம்பிக்கையிலே தான் ஒரு தாயிடம் குழந்தை அழுது கேட்பதை போல இன்றைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் ஒப்பந்த அடிப்படையிலே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நியாயமான கோரிக்கைகளை இன்றைக்கு எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று மாதட்டி சொல்லி இன்றைக்கு 40க்கு 40 எம்பி சீட்டை பெற்று இன்னைக்கு இடைத்தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று வருகிற இந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் பரிசீலிக்கவையானால் மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி, ஒரு திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்பதை நினைவில் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதிலே எங்களை போன்ற கல்வியாளர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், ஓகே பேசலாம் சார்.